Subhanallah walhamdulillah wallahu akbar. மனிதனுக்கு அல்லாஹு தாலா சில தன்மைகளை கொண்டு அவனை உயர்த்துகிறான். ஒவ்வொருத்தங்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு சில காரியம் வச்சிருக்கான். எல்லாரையும் ஒரே மாதிரி அல்லாஹ் வழி நடத்துறது இல்லை, ஒரே மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பதும் இல்லை. அண்ணனுக்கு கொடுத்ததை போல் தம்பிக்கு கொடுப்பதில்லை, அக்கா சந்தோஷமாக வாழ்வதை போல் தங்கை வாழ்வதில்லை. நல்ல ஞாபகம் வையுங்கள், யாரும் தன்னுடைய பெரும் முயற்சியால் ஒன்றும் வளர்வதில்லை. முயற்சி ஒரு காரணம், அவர்களை உயர்த்தி வாழ வைக்கிறவனாக அல்லாஹ் இருக்கிறான். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், இங்கே குழுமி இருக்கிறவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஒவ்வொருவர்களையும் அல்லாஹ் உயர்த்துவதற்கு சில காரணங்கள், சில அடையாளங்கள், சில வாழ்க்கையின் தன்மைகள். நான் ரொம்ப பாதுகாக்க வேண்டும் என்னை, என் நாவை. பல பேர்கள் எங்கே விழுகிறார்கள், எங்கே உயர்வுகள் தடுக்கப்படுகிறார்கள், அவர்களின் நாவுகள் உதிர்த்த சில வார்த்தைகளால். சில பேர்களுடைய வாழ்க்கையில சோதனை எங்கே வரும், அவர்களே அந்த சோதனைக்கு காரணம், அவர்களின் வார்த்தைகளே காரணம். ஹஜ்ரத் யூசுப் நபியை பற்றி அல்லாஹ் சொன்னான். மிஸ்ர் தேச பெண்களின் ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்ட போது யூசுப் நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலை. இந்த மாதிரி கஷ்ட சூழல்ல நாம் போய் விழுறதை விட ஜெயிலுக்கு போனா கூட தாவல்லன்னாங்க. கொஞ்சம் ஆழமா கவனிச்சுக்கிறணும். ஜெயிலுக்கு போனா நல்லா இருக்குமே நாங்க. ஒரு நபி போற இடமா ஜெயில், சிறைச்சாலை? நபிமார்களை கொண்டு அல்லாஹ் சிறைச்சாலையில் வைப்பானா? யூசுப் நபி சிறையிலே போய் அகப்படுகிறார்கள். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, மாதங்கள் அல்ல, கிட்டத்தட்ட 7 வருடம். தாய்மார்கள் உஷாராக இருக்க வேண்டும். 7 ஆண்டுகள். அல்லாஹ்ட்ட ஒரு நாள் கேட்டாங்க, ரப்பே, உன்னுடைய நபித்துவத்தை உலகமெல்லாம் நாம் சொல்ல வேண்டும். 1000 மனிதர்களின் இதயங்களில் உன் நினைவை கொண்டு போட வேண்டும். அவர்களை இந்த உலகத்தினுடைய தீய சக்தியிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதுதானே நீ என்னை நபியாக ஆக்கினாய், ரசூலாக ஆக்கினாய். ஜெயில போய் என்னை உட்கார வச்சிட்டியப்பான்னு சொன்னான். அல்லாஹ் சொன்ன பதில், நபியே, அவசியமே இல்லை, எனக்கு அவசியமே இல்லை. உங்களை கொண்டு ஜெயில வைக்கிறது எனக்கு என்ன வேலை? ஒரு நபியை கொண்டா ஜெயில வைக்க போறேன்? இல்லை. அன்னைக்கு அந்த மக்கள், அந்த பெண்கள் உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தின போது, ஜெயிலுக்கு போனா கூட பிரியந்தானே, நல்லா இருக்கலாமே அப்படின்னு சொன்னீங்கல்ல, உங்க சொல்லால ஜெயிலுக்கு போனீங்கன்னு அல்லாஹ். அந்த மக்களினுடைய சிரமத்தை என்ன காப்பாத்திருன்னு சொன்னா காப்பாத்தி இருப்பேன், வேற எங்க வச்சும் காப்பாத்தி இருப்பேன். ஜெயில் எனக்கு பிரியம்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தை அந்த நேரத்தில் கபூல் ஆயிட்டுங்கிறான் அல்லாஹ். சில நேரங்களில் நம்ம பேசுற வார்த்தை கபூல் ஆயிடும். என்ன வாழ்க்கை, இதோட போயிட்டு போலாமேன்னு சொல்லுவாங்க சில பேர். அடுத்த நாள் காரணமே இல்லாம மௌத்தாயிடுவாங்க. ஏன் மௌத்து? நோய் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவங்க நேத்து சொன்ன வார்த்தை, ஏன் அல்லாஹ் கஷ்டமா இருக்குது, இதோட மௌத்து தாவலியன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த வார்த்தைகளில் பேணுதல் இருக்கட்டும்.